தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நிலை 2 நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 76 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் இணைய வழி தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வுகள் தாள் 1 தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு தாள் 1 கேட்பாங்க. அடுத்தது தாள் 2 வேளாண்மை, வணிக வேளாண்மை, மின் மற்றும் மின்னணு பொறியியல், நிதி மற்றும் செலவு கணக்கியல், சட்டம், இயந்திரவியல், உற்பத்தி மற்றும் உருவாக்க பொறியியல்னு பாடக்குறிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுக்கான தேர்வு பார்த்திங்கன்னா மார்ச் 7 மற்றும் மார்ச் 8 நடத்த திட்டமிட்டிருக்காங்க. பதவிகள் வாரியாக காலி பணிகள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. கணக்கு அலுவலர் நிலை 3, வேளாண்மை உதவி இயக்குனர் விரிவாக்கம், உதவி மேலாளர் கணக்கு, உதவி மேலாளர் சட்டம், முதுநிலை கணக்கு அலுவலர், மேலாளர் நிலை 3, முதுநிலை அலுவலர் நிதி, முதுநிலை அலுவலர் சட்டம், மேலாளர் இயந்திரவியல், மேலாளர் சந்தையியல், துணை மேலாளர் மின்னியல், துணை மேலாளர் இயந்திரவியல், துணை மேலாளர் பொருட்கள், உதவி மேலாளர் பொருட்கள். இந்த மாதிரி 14 பதவிகளுக்கு 76 காலி பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு, ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 கேள்விகள் இடம்பெறும். அடுத்தது பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் 75 மதிப்பெண்கள் இருக்கணும். அடுத்தது திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு 10ஆம் வகுப்பில் 25 கேள்விகள் இருக்கும். இதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். தேர்வின் வகை அப்ஜெக்டிவ் டைப் கொள்குறி வகைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தேர்வு முறை கணினி வழி தேர்வு நடத்தப்போவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாள் 2 பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு அல்லது முதுநிலை பட்டப்படிப்பு தரத்தில் 200 கேள்விகள் இருக்கும். இதுக்கான தேர்வு நேரம் 3 மணி நேரம், 300 மதிப்பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மேஜர் பாடத்திற்கு என்ன சிலபஸ் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. தகுதி விருப்பமும் இருக்குவாங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள்.